சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். கோப்பர்கானிலிருந்து காக்கா சாஹேப் மிரிக்கார் என்பவரின் மகன் பாலா சாஹேப் சீதாலிக்கு உல்லாச பயணம் சென்று வர தீர்மானித்தார். தந்தை சொற்படி பாபாவிடம் ஆசி பெற சீரடிக்கு வந்தார். முதலில் க்ஷேம சமாசாரங்களை விசாரித்தார் பாபா. பிறகு, உங்களுக்கு ஆதிசேஷனை பற்றி தெரியுமா? ஸ்ரீஹரி அவன் மேல் சயனித்து கொண்டிருக்கிறார். அவனுடைய சகோதரி பாம்பை மோதிரமாக அணிந்து கொண்டிருக்கிறாள். அதனால் துர்க்கையை வழிபடுகிறவர்களுக்கு பாம்பை பற்றி பயமில்லை. இந்த மசூதி மாயி பேராபத்துகளையும் நீக்கக்கூடியவள். துவாரகாமாயின் மடியில்தான் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஷாமா, நீயும் சீதாலிக்கு இவருடன் போ. உதவியாயிருக்கும். எது நன்மை தருமோ அதையே சொல்ல வேண்டும். விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும் என்றார் பாபா. பாபா எதற்காக இப்படி சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார் என்று எவருக்கும் தெரியவில்லை. கேட்கவும் பயம். நீங்கள் வரவேண்டாம், நான் என்ன குழந்தையா என்று சொல்லிவிட்டு சென்ற பாலாசாஹேப் மறுபடி திரும்பி வந்து, ஷாமா, நீங்கள் வாருங்கள். பாபா சொன்னால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் என்றபடி ஷாமாவையும் கூட்டிக் கொண்டு போனார். சீதாலியை அவர்கள் அடையும் போது இரவு மணி 9. அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் வராததால் மாருதி கோவிலிலேயே தங்கினர். பாயை விரித்து அதில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார் பாலாசாஹேப். அவரது அங்க வஸ்திரம் அவிழ்ந்து தரையில் கிடந்தது. ஒரு முனை இடுப்பிலும் மறுமுனை பாயிலும் இருந்தது. பாயில் இருந்து முனையில் ஒரு பாம்பு சுருண்டு படுத்து கொண்டிருந்தது. அது பாயில் உடம்பை நெளிக்கும் சப்தம் கோவில் பணியாளுக்கு கேட்கவே அவன் பந்தம் எடுத்து வந்து பார்த்தான். பாம்பு பாம்பு என்று குரல் குளற சப்தமிட்டான். பாலா சாஹிப் அங்கவஸ்திரத்தை நடுங்கியபடி மெதுவாக இடுப்பிலிருந்து நழுவ விட்டு நகர்ந்து சென்றார். ஷியாமாவும் கம்பு கட்டையெல்லாம் எடுத்து வந்தார். பாம்பு நகரத் தொடங்கியது. எல்லோருமாக அதை அடித்து கொன்றனர். அப்போதுதான் பாலா சாஹிப்புக்கு பாபாவின் குறிப்பான பேச்சு விளங்கியது. ஷியாமாவின் துணை இல்லாவிடில் பாம்பை நம்மால் அடித்திருக்க முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்டார். பாபாவுக்கு மனதில் நன்றி சொன்னார். பாபு சாஹேப் பூட்டி, நானா சாஹேப் பூட்டி என்ற பெரிய ஜோதிடரிடம் தன் கையை காண்பித்தார். அவர் ஒரு நாளை குறிப்பிட்டு, அந்த நாளில் ஒரு பெரிய கண்டம் வரும், தப்பிப்பது கடினம் என்று கூறினார். பூட்டி குறிப்பிட்ட நாளுக்கு முந்தைய வாரமே கவலை கொண்டவராகிவிட்டார். பாபா அவரிடம், நானாடோங்கி, என்ன பிரம்மாவா? மரணம் எப்படி வருகிறது என்று தைரியமாய் எதிர்நோக்க வேண்டும். அஞ்சாதே, மரணத்தை தடிகொண்டு துரத்திவிடலாம் என்றார். அத்தனை வேதனையிலும் பாபாவின் தீர்க்க தரிசனமான ஆசிர்வாதம் பூட்டிக்கு தெம்பை கொடுத்தது. அந்த காலத்தில் மலஜலம் கழிக்க பயிரிடாத காலங்களில் வயற்காட்டுக்கும் மற்ற காலங்களில் தரிசு நிலங்களுக்கும் போவார்கள். இருட்டிய பிறகு தனியிடம் சென்ற பாபு சாஹேப் படமெடுத்தாடும் பாம்பை கண்டார். கூட வந்த சேவகன் கல் எடுக்க குனிந்தான். பாபு, வேண்டாம், பாபா தடி கொண்டு விரட்டச் சொல்லி இருக்கிறார் என்றார். சேவகர் கம்பு கொண்டு வர வீட்டிற்கு ஓடினார். பாம்பு படத்தை சுருக்கி கொண்டு சரசரவென ஓடி புதருக்குள் மறைந்து விட்டது. பாபு சாஹேப் பாபாவின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்தார். கோப்பர்கான் தாலுக்காவில் கொரேலியில் அமர்ஷாக்கர் வாழ்ந்து வந்தார். அவர் பாந்த்ராவில் கமிஷன் ஏஜென்ட்டாக வேலை பார்த்தார். அவரது பரம்பரையினர் கசாப்பு கடை நடத்தி வந்தனர். அவருக்கு கீழ்வாதம் வந்தது. அது பக்கவாதமாகி விடுமோ என்ற பயம் அவரை தூங்க விடவில்லை. ஷீரடிக்கு ஓடி பாபாவை சரணடைந்தார். பாபா, சாவடியில் தங்க முடியுமா என்று கேட்டார். ஏனெனில் சாவடி மகா அசுத்தமான இடம். மழை பெய்தால் ஒழுகாத இடம் இல்லை. வௌவால்கள் பறந்து கொண்டிருக்கும் மேடும் பள்ளமுமான செங்கல் தளம்
எப்பொழுதும் ஈரமாக இருக்கும். ஆனால் பாபாவின் ஆணைகள் ஔடதமாயிற்றே. தங்குகிறேன் என்றார் அமர்சாகர். 1 நாள் 2 நாள் அல்ல, 9 மாதங்கள் சாவடியில் வசித்தார் அமர்சாகர். தினமும் காலை மாலை இருவேளையும் சாவடி வாசலில் நின்று அமீரை கூப்பிட்டு ஆசிர்வதித்து விட்டு செல்வார் பாபா. 1 நாள் விட்டு 1 நாள் ஷீரடியை சுற்றி வந்து சாவடியில் அமீரின் அருகில் படுத்துறங்குவார். அமீரின் கீழ்வாதம் பூரணமாக குணமடைந்து விட்டது. ஆனால் பாபா அவரை ஊருக்கு போக சொல்லவில்லை. குணமான பிறகு சாவடியில் தங்க அமீருக்கு பிடிக்கவில்லை. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் 1 நாள் யாரிடமும் சொல்லாமல் கோப்பர்கானுக்கு போய்விட்டார். அங்கே சத்திரத்தில் இரவை கழித்தார். பக்கத்தில் படுத்திருந்த வயதான பக்கீர் ஒருவர், தம்பி, தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து தருகிறாயா என்று கேட்டார். அமீர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். 1 மடக்கு குடித்ததுமே பக்கீர் உயிரை விட்டுவிட்டார். அப்போது சத்திரத்தில் வேறு யாரும் இல்லை. முறைப்படி அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டியது அமீரின் கடமை. அவர்கள் துருவி விசாரிப்பார்களே. பாபாவிடம் சொல்லாமல் வந்ததால் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டோம் என்பதை புரிந்து கொண்ட அமீர் அப்போது ஷீரடிக்கு புறப்பட்டு விட்டார். பாபா, நான் அந்த பக்கீருடன் தங்கி இருந்ததையோ தண்ணீர் கொடுத்ததையோ யாரும் பார்த்திருக்க கூடாதே. சொல்லாமல் ஓடிப்போன என் குற்றத்தை பொறுத்தருளும் என்று பிரார்த்தித்தபடி நடந்தார். அவர் ஷீரடியை அடைந்தபோது சூரியன் உதயமானான். யார் கண்ணிலும் படாதபடி சாவடியில் சென்று படுத்து கொண்டார். அன்று இரவு பாபா அப்துல் என்ற தொண்டனையும் அழைத்து வந்திருந்தார். பாதி ராத்திரி, அப்துல், ஏதோ ஒன்று என் படுக்கையில் மோதுகிறது என்றார் பாபா. அப்துல் ஒரு கையில் விளக்கும் மறு கையில் கம்பும் கொண்டு பாபா படுக்கையை ஆராய்ந்தான். அவன் பார்வைக்கு எதுவும் தட்டுப்படவில்லை. பாபா தனது களியால் படுக்கையை சுற்றி தரையில் அடித்தார். இதனால் தூக்கம் கலைந்து எழுந்த அமீர் தனது மெத்தையில் ஏதோ அசைவதைக் கண்டு, அப்துல், விளக்கை இங்கே கொண்டு வா என கூச்சலிட்டார். விளக்கு அருகில் வந்ததும் சுருண்டு படுத்திருக்கும் நாகத்தை அப்துலும் அமீரும் பார்த்தனர். அப்துல் பாம்பை அடித்து கொன்றான். பழி பாம்பு வடிவில் வந்ததை எண்ணி சிலிர்த்தார் அமீர். மறுவாரம் பாபா அவருக்கு விடை கொடுத்தனுப்பினார். ஹேமத் பந்த் பாகவத உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அவரது வலது தோள் துண்டின் மேல் பெரிய கருந்தேல் ஒன்று இருப்பதை அருகில் இருப்பவர்கள் கண்டு ஹேமத் பந்திடம் கூறினர். ஹேமத் அப்படியே அலாக்காக துண்டினுள் தேலை வைத்து மூடி தோட்டத்தில் கொண்டு உதறினார். பாபா, கடவுள் தீர்மானித்தாலொழிய பாம்பும் தேளும் நம்மை கடிக்காது. நாம் நமது வீடு என்கிறோம். அவைகள் தனது இருப்பிடமாக நினைக்கின்றன. எல்லாமே கடவுளுடையது. நாமெல்லாம் பூலோகத்தின் தற்காலிக விருந்தாளிகள். மனிதன் அடித்து கொன்று விடுவான். அதற்குள் அவனை கடித்து தற்காப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவைகள் எண்ணி செயல்படுகின்றன. மனிதனை சில சமயம் முந்திக்கொள்ள கடவுள் அனுமதிக்கிறார் என்றார். இந்த வீடியோஸ் முடிஞ்சது. அடுத்த வீடியோஸ் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.